Hello students, welcome to NeviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.8ல first question பார்க்குறோம். question என்னன்னா find the square root of the following polynomials by division method. அதாவது polynomialோட square root வந்து கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க? division method. போன exerciseல நம்ம என்ன பார்த்தோம்? factorization method. இந்த exerciseல நம்ம division method வந்து பார்க்கறோம். first கொடுத்தது வந்து எழுதிக்கலாம். x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. So, இதோட square root தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னது division method மூலமா. இப்போ இதில் first term பாருங்க x power 4. So, எந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது x power 4 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x square. ஏன்னா x square into x square தான் உங்களுக்கு x power 4 அப்படின்னு வரும். ஸோ இங்கேயும் x square எழுதிக்கோங்க. அதே மாதிரி கோஷன்ட்லேயும் x square. இப்போ x square into x square என்ன வரும்? x power 4. ஸோ இந்த டேர்ம் சப்ராக்ட் பண்ணும்போது இது 0. இப்போ மீதி இருக்க வேல்யூஸை நம்ம கீழே எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர். இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். கோஷன்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது? x ஸ்கொயர். ஸோ இது கூட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 2x ஸ்கொயர். ஸோ இப்போ 2x ஸ்கொயர் கூட எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு மைனஸ் 12x கியூப் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மைனஸ் 12x கியூப் டிவைடட் பை 2x square. அப்போ என்ன வரும்? மைனஸ் 6x அப்படின்னு வருமா? ஸோ அப்போ கோஷன்ட்டில் மைனஸ் 6x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 2x square into மைனஸ் 6x என்ன வரும்? மைனஸ் 12x கியூப். அடுத்து இங்கேயும் அந்த மைனஸ் 6x வந்து எழுதிக்கணும். இப்போ மைனஸ் 6x into மைனஸ் 6x அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 36x ஸ்கொயர். இப்போது இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ மைனஸ் 12x கியூப் இங்கே ப்ளஸ் 12x கியூப். அப்போது இந்த டேர்ம் வந்து இங்கே 0 அப்படின்னு வரும். இப்போ 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ஸ்கொயர் அப்போ என்ன வரும்? 6x ஸ்கொயர். இப்போ மீதி இருக்க வேல்யூஸை கீழே கொண்டு வரலாம். அப்போ மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போது 2x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் 6x கூட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும்? மைனஸ் 12x. ஸோ இப்போ எந்த வேல்யூவால் நம்ம 2x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 6x ஸ்கொயர் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது 6x ஸ்கொயர் டிவைடட் பை 2x ஸ்கொயர் அப்போ என்ன வரும்? 3. ஸோ இங்கேயும் 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 3 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2x ஸ்கொயர் இன்டூ 3 என்ன வரும்? 6x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 12x இன்டூ 3 அப்போ என்ன வரும்? மைனஸ் 36x. அடுத்து 3 இன்டூ 3 அப்போ என்ன வரும்? 9. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ரிமைண்டர் 0. இப்போ நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இப்போ கோஷன்ட் வந்து என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஸோ இது மாடுலஸ்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ இதான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் என்ன? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஆன்சர் என்ன? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? 37x ஸ்கொயர் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை டிவிஷன் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸ்லாம் வந்து ஆர்டரில் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் எக்ஸ் கியூப் இருக்குது, அப்புறம் எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம ஆர்டரில் எழுதலாம். அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து ஃபஸ்ட் எழுதலாம். அப்போ என்ன வரும்? 4x பவர் 4. அடுத்து மைனஸ் 28x கியூப். அடுத்து ப்ளஸ் 37x ஸ்கொயர். அப்புறம் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கலாம் பை டிவிஷன் மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், 4x பவர் 4. இந்த வேல்யூவோட ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 4x பவர் 4 வந்து வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2x ஸ்கொயர். ஏன்னா 2x ஸ்கொயர் இன்டூ 2x ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும்? 4x பவர் 4. அப்போ மேலேயும் நம்ம 2x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 2x ஸ்கொயர் இன்டூ 2x ஸ்கொயர் என்ன வரும்? 4x பவர் 4. அப்போ இந்த டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 0. இப்போ அடுத்த ரெண்டு வேல்யூஸை கீழே எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர். இப்போது கோஷன்ட்டில் இருக்க வேல்யூ என்ன? 2x ஸ்கொயர். ஸோ இது கூட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும்? 4x ஸ்கொயர் அப்படின்னு வருமா? இப்போ 4x ஸ்கொயர் கூட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 28x கியூப் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ மைனஸ் 28x கியூப் டிவைடட் பை 4x ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் 7x அப்படின்னு வருமா? ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் 7xன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி கோஷன்ட்லேயும் மைனஸ் 7x. இப்போ 4x ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 7x என்ன வரும்? மைனஸ் 28x கியூப். அடுத்து மைனஸ் 7x இன்டூ மைனஸ் 7x அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 49
எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ மைனஸ் 28x கியூப் இங்கே ப்ளஸ் 28x கியூப், அப்போ இந்த வேல்யூ வந்து 0. 37x ஸ்கொயர் மைனஸ் 49x ஸ்கொயர், அப்போ என்ன வரும் மைனஸ் 12x ஸ்கொயர். இப்போ மீதி ரெண்டு வேல்யூஸையும் கீழே கொண்டு வரலாம். ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இப்போது 4x ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 7x கூட 2 வந்து மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும் மைனஸ் 14x. மைனஸ் 12x ஸ்கொயர் டிவைடட் பை 4x ஸ்கொயர், அப்போ என்ன வரும் மைனஸ் 3. அப்போது இங்கே மேலேயும் மைனஸ் 3 ஆட் பண்ணுங்கள், அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் 3. இப்போ 4x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 3, அப்போ என்ன வரும் மைனஸ் 12x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 14x இன்ட்டு மைனஸ் 3, அப்போ என்ன வரும் ப்ளஸ் 42x. அடுத்து மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 என்ன வரும் ப்ளஸ் 9. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். இப்போ நம்ம டிவைட் பண்ணியாச்சு. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் வந்து என்ன 37x ஸ்கொயர் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து என்ன கோஷன்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. ஸோ இதான் வந்து ஆன்சர். இது வந்து நம்ம மாடுலஸில் எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.